பாலக்குள்ளிக்காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது பார்க்கும்போதே சாப்பிடாதவங்களுக்கும் சாப்பிட்ணுன்ற அளவுக்கு நாக்கில் எச்சி ஊறும். அதுக்கு முதல்ல பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி அதை நல்லா அலசி க்ளீன் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலக்கீரை ரொம்பவும் அயன் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கிறது. பாலக்கீரையை சாப்பிடும்போது ரத்தத்தை சுத்திகரிக்கும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அந்த பாலக்கீரையை மினிமம் மாதத்துக்கு ஒரு 2 முறையாவது எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த விழுது அதோட அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேனில் கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை வர அளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் அதுலேயே சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிடணும். அந்த பச்சையாக இருக்கிற இலை கருப்பாக மாறுற வரைக்கும் வதங்கிட்ட பிறகு அதை சூடான சாதத்தோடு வச்சு அது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.